போன வீடியோவில் அரிசி பருப்பு கூட ஒரு ஐட்டம் வச்சு சாப்பிடலாம்னு சொன்னல, அது என்ன தெரியுமா? கத்திரிக்காய் கோஸ்து. ஓ, அம்மிமா செஞ்சு தரதான், அதை நானே சொல்லி தரேன். செய்யலாமா? செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம், 3 தக்காளி போட்டுக்கலாம், 4 பூண்டு போட்டுக்கலாம், காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கேஸை பற்ற வச்சுட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கணும். பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். வடிச்சிடலாமா? ஆயில் நம்ம வந்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கடுகு வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். அப்புறமா உளுந்து போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா காரத்துக்காக, லைட்டா மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம வணக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து கத்திரிக்காய்க்குள்ள போடணும். இப்போ நம்ம இந்த ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி. அரிசி பருப்பு கூட இந்த கத்திரிக்காய் கோஸ்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. நாங்க சாப்பிட்றோம், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.